எங்க ஃபேமிலி சப்போர்ட் பொறுத்தவரையும் நான் வந்து மெயினா அம்மாகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே. அப்பாக்கு வந்து தெரியும் நான் வந்து என் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். ஆனா, நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு நான் அப்பாட்ட சொன்னதில்ல. அம்மாகிட்ட வந்து நான் நான் மாடலிங் அண்ட் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்தே அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து என்னைக்குனாலும் இங்க விட்டுட்டு நான் அங்க போயிடுவேன். அப்படிங்கிறனால அவங்கள கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து அவளுக்கும் தெரியும். லவ் பண்ற டைம்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அவளுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து அவளோட மைண்டையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆனா என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது வந்து நவம்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஹோப் கிடைச்சது. அப்பா ஒரு வழியா நம்ம கேரியர் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதில் ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக போகலான்ட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அதே மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் நான் பேப்பர் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வந்தது 2 பேருக்கும். எங்கள் அம்மா வந்து சர்வை பண்ணிடுவியா? காமனாக உள்ள கல்யாணம் கொஸ்டின் தான். ஆயிடுச்சு கல்யாணம் எல்லாருக்கும். ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் இருக்குங்கிறப்போ எனக்கு அவங்க கேட்டது வந்து எனக்கும் ஒரு செல்ஃப் டவுட் வர 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 ஆரம்பிச்சிருச்சு. சர்வைவ் பண்ணலாமா அப்படின்னு. என் ஒய்ஃப்ட்ட கேட்டப்போ நீ பண்ணு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. எதுனாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால ஒரு என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை வந்து சரி இப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு விட்டுட்டு ரிஸ்க் எடுக்காம யோசிச்சு கவலைப்படுறத விட ரிஸ்க் எடுத்து என்ன வருதோ ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணேன். அண்ட் எனக்கு அதுக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தது இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகே. இதை வந்து நான் எப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு டப்பிங்கில் என் ஃபேஸை நான் ஃப்ரேமில் பார்த்தனோ ஓகே இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக ஒரு ரீச் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அடுத்த நாளே போய் பேப்பர் போட்டேன். ஓ! சீரியல் வர வரைக்கும் நீங்க பேப்பர் போடலையா? சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மூவே பண்ணாங்க. எப்படி ப்ரோ அது? கஷ்டமா தான் இருந்தது. அப்ப பார்த்துக்கோங்க. ஐடி உங்களுக்கு ஆமா. ஷிஃப்ட் இருக்கும் காலைல. ஷிஃப்ட் எல்லாம் அங்க முடிச்சுட்டு இங்க வந்து பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன்.